ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் தர்ஷன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பம்பர்களை பத்தான போக போகிறோம். இப்போ நான் இருக்க இடம் வந்து பல்லகிட்டிலேருந்து பம்பர்களை பத்தான போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்படின்னா நம்ம பல்லகிட்டிலேருந்து நம்மனுக்குள்ளே போயிட்டு நம்மனுக்குள்ளேருந்து அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும். இங்கிட்டலாம் ரோடு ஓரளவு பரவாயில்ல. பட் பம்பர்களை பத்தான போகிற ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உடஞ்சி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம பார்த்து போகணும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. மறந்துடாமல் சப்போர்ட் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக், கமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் முடிஞ்சால் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம அந்த இடத்த போயிட்டு பார்க்கலாம். பைக்கில் தான் போக போகிறேன். ஸோ பைக்கில் போயிட்டு பார்ப்போம் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போகலாம். இப்போ பைக் எடுத்துகிட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம் போகிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. நீங்கள் பண்டாரவேலை சைடு அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருந்து வர்றீங்க அப்படின்னா கும்பால் வந்து எல்லையிலேருந்து நீங்கள் நியூபர்க் ரோட் வழியாக நம்மளுக்கு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் பதுல அந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா பசரை பத்தாங்கட்டை வந்து அதுலேருந்து ரைட் சைட் கட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்மளுக்குள்ள ரோட்டில் வந்துடலாம். வந்து அந்த இடத்துல கிளப் ஜங்ஷன் சொல்லி ஒரு இடம் இருக்கும். அந்த ஜங்ஷனோட உள்ளே போகணும். நான் போகிறப்ப அப்படியே வீடியோவில் காட்டிகிட்டே போகிறேன் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. போய் பார்ப்போம். நேற்றும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அங்கே போனேன். பட் நேற்று வந்து சரியான பனியாக இருந்துச்சு, அப்படியே மேகமூட்டமாக இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. இன்றைக்கி வந்து ஸ்கை வந்து ஓரளவு கிளியராக இருக்குது. போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வியூ நேற்று போயிட்டு வியூ காட்ட முடியல, ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணியும் வியூ காட்ட முடியல. அதனால நான் திரும்பியும் இன்றைக்கி வ்ளாக் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ நம்ம பல்லகிட்டிலேருந்து பாதி தூரம் வந்துட்டோம். இன்னொரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லாகவே இருக்கும். அப்படின்னா இந்த நம்மனுக்குள்ளே பிங்கராவை இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லா இடமும் கல் தான் இருக்கும். ரோட்டு ஃபுல்லாக மழை டைமில் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். இன்னொரு 1 கிலோமீட்டர் மாதிரி போனோம்னா நம்ம போயிடலாம். இப்போ நம்ம நம்மளுக்குள்ள டவுன் தாண்டி வந்துட்டோம். உங்களுக்கு நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான கடைசி டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்குள்ள டவுன் தான். உங்களுக்கு தேவையான திங்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு, தண்ணி கேன் இதெல்லாம் எடுக்கணும்னா நீங்கள் நம்மளுக்குள்ள டவுனில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் டென்ட்டு அப்படிலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இங்கே பம்பரகளை பத்தானையில் கிட்டத்தில் இருக்க இடத்துல எடுக்கவும் முடியும். அதே மாதிரி எல்லையிலையும் பண்டரவலையும் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து டென்ட்டு, பாபிக்கு போடுறதுக்கு ஸ்டாண்டு, தண்ணி கேன் எல்லாமே தருவாங்க. கேம்பிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அங்கே தருவாங்க. பண்டரவலையை விட வந்து பார்த்திங்கன்னா எல்லை வந்து கொஞ்சம் பெட்டர் திங்ஸில் வாங்குகிற சாமானில். நீங்கள் எல்லையிலேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த ஏரியா பேர் தான் வந்தீங்கன்னா கிளப் ஜங்ஷன். இதுலேருந்து ரைட் சைடு எடுத்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக தான் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பனியை போனீங்கன்னா அழகுமலை போயிடுவீங்க. நேராகவே போங்க. கந்தையனை தோட்டம். இந்த எஸ்டேட் பேர் வந்து கந்தையனை. நம்ம பார்க்க போகிற இடம் வந்து பம்பர்களை பத்தானு. அந்த பொட்டோட பேர் வந்து பம்பர்களை பத்தானு. இந்த ஏரியா வந்து நம்மளுக்குள்ள மலை அங்கே தூரத்தில் தெரிகிறது. மேகமூட்டம் இருக்கனால சரியாக விளங்கலை, இல்லைன்னா நல்லா கிளியராக விளங்கும். இந்த நம்மளுக்குள்ளே இந்த பல்லகிட்ட இந்த ஏரியாக்குள்ளே வந்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்கணுன்ட்டு நீங்கள் எந்த இடத்துக்குமே பெருசாக போக தேவையில்ல. நிறைய இடங்கள் அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக மவுண்டன் அப்படி அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லா இடமும் நல்ல அழகாகவே இருக்கும் இந்த ஏரியா பொறுத்தளவு. இந்த கான்கிரீட் ரோட்டு இன்னும் கொஞ்சத்தில் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரோட்டு உடஞ்சி தான் இருக்கும். முன்ன இருந்ததை விட பரவாயில்ல. முன்ன இந்த ரோடெலாம் போட்டிருக்கல, ஃபுல்லாகவே ரோடு மோசமாக தான் இருந்துச்சு. பெருசாக யாரும் வரமாட்டாங்க ரோடு மோசம்னாலே. இப்போ 30% வேலை முடிஞ்சிருச்சு ரோட்டில். உடஞ்சி ரோட் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தில் வந்துட்டோம். இந்த ரோட்டோட லெஃப்ட் சைட் போனோம். அப்படியே பனியை போனீங்கன்னா கந்தையனை ஸ்டேட் போயிடுவீங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்தீங்கன்னா நம்ம ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்.
முதல்ல சொன்னது இந்த இடம் தான். இந்த இடத்துல இந்த வீடு இருக்குது தானே, இந்த வீட்டில் வந்து ஒரு அங்கிள் இருப்பார். அந்த அங்கிள் தான் டென்ட்டு அப்புறம் சாப்பாடு எல்லாம் தருவாங்க. பேக்கேஜ் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி தெரியல, விசாரித்து பாருங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு. தண்ணி எல்லாமே இங்கே எடுத்துக்கலாம். வாஷ்ரூம் எல்லாமே இங்கே கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் மேலேயும் வாஷ்ரூம்லாம் கட்டியிருக்காங்க. அப்படின்னா போன பையனும் நாங்கள் வரும்போது எதுவுமே இருக்கலை. இந்த பையனும் எல்லையில் வந்து சீசன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து வாஷ்ரூம் எல்லாம் கட்டியிருக்காங்க. அப்போ தூரத்துலேருந்து வர்றவங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டென்ட் எடுத்து தங்குறவங்களுக்கு. இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான். ஒரு 500 மீட்டர் மாதிரி ஃபுல்லாக ஆஃப் ரோட் தான். இன்னைக்கு பரவாயில்ல ஜோன், கிளைமேட். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த கிளிப்பை வந்து நான் எட் பண்ணி விட்றேன். ஃபுல்லாகவே ஃபொக்கு, ஃபுல்லாகவே பனி, எதையுமே பார்க்க முடியலை. இப்போ நான் வீடியோக்காக நான் திரும்பியும் இங்கே வர்றேன். நேற்று இந்த இடமெல்லாம் போய்க்கல முடியல, ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு மாதிரி கிளியர் ஆயிடுச்சு. இப்போ தான் சொன்னேன் நாங்கள் கிளியர் ஆயிடுச்சுன்னு. முள்ளு கம்மியில் அடிச்சிட்டாங்கண்ணா, பெரிய விஷயம்ண்ணா. ஆமாம், வாஷ்ரூம்லாம் கட்டியிருக்காங்க புதுசாக. இதை ஃபுல்லாக அப்லோட் பண்ணி விட்ருவோண்ணா இதில் போகிறத. இது ரோட்லாம் ரோட் செஞ்சுருக்காங்க. அதுதான் ஓ ஸ்லிக்காது. ஜோன் ஃபோனை கைக்கு எடுத்துங்க. லேட்டு இல்லை 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 இல்லை. கைஸ் இது ஃபுல்லாகவே ஆஃப் ரோட் தான். நீங்கள் எக்ஸ்பல்ஸ் இல்லைனா எக்ஸ்ஆர் அந்த மாதிரி பைக் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வரலாம். ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். முன்ன நல்லா இருந்துச்சு ஆஃப் ரோட், இப்போ ரோட் கொஞ்சம் செஞ்சுருக்கனால இப்படி இருக்குது. இந்த ஏரியா நாங்கள் சின்ன காலத்தில் விளையாட வர்ற ஏரியா. பெரிய கிரவுண்டு ஒன்றே இருக்குது ஃபுல்லாக. அப்படின்னா எங்கள் ஏரியாவிலேயே ஃபுல்லாகவே தன்மையாகவே கிரவுண்டு இருக்குன்னா அது இது மட்டும்தான். மற்ற கிரவுண்டெல்லாம் அப்படியே மோசமாக தான் இருக்கும். இந்த சைடு வந்து ரோடு கொஞ்சம் மோசம், அதனால் கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு அப்படியே போவோம். ஃபுல்லாக நெருப்பு வச்சு காடெலாம் அழிஞ்சிருச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வேறு மாதிரி இடம் பாருங்கள். இந்த மரம் எங்கேயுமே பார்க்க முடியாது, இந்த ஏரியாவில் மட்டும்தான். பூக்காது காய்க்காது, மரம் மட்டும் அப்படியே அழகாக வளரும். செம்மையாக இருக்குண்ணா ஜோன். ஃபோட்டோஸ், வெட்டிங் ஷூட் இந்த மாதிரி எடுக்கிறோன்னா தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். ரீல்ஸ் எடுக்கிறனாலும் வரலாம். வேறு மாதிரி பிளேஸ். பைக்கை இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் மேலே போட்டு ஃபுல்லாக அங்கிட்டு நடந்து தான் போகணும். ரோடு மோசம். ஏதாச்சும் ட்ரெயில் பைக் ஏதாச்சும் இருந்தால் தாராளமாக மேலே கொண்டு போயிடலாம். நம்ம டியோவில் வர்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். இதுக்கு மேலே பைக்கை கொண்டு போக முடியாது. இவனே போட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு நடந்து போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மேலே இருக்கா என்ன? கைஸ், பைக்கை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஆஃப் ரோட் மிஷின் ஒன்று வந்திருக்காங்க போல். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். நாங்கள் வளமையாக வர்ற இடம் தான் இது. இன்றைக்கி வ்ளாக் பண்ணுறதுக்காக
இன்னொரு டைம் வந்தோம். நிறைய பேர் வந்திருக்காங்க. நேற்று வந்தவங்க தான் கொஞ்சம் பாவம், ஃபுல்லாக பனி, ஒழுங்காக பார்க்குறதுக்கு கிடச்சிருக்காது. அவ்வளோ தூரம் கொழும்புலேருந்து வந்து கிட்டத்தட்ட 200-250 கிலோமீட்டர். என்னோட தம்பி ஜான். இப்போ நான் அங்கிட்ட உள்ள வியூவை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேர் வந்திருக்காங்க. நீ செம்மை இருக்குண்ணா, நீ தான் கிளியராக விளங்குது. நீங்கள் கேம்பிங் வந்து தங்குறதுக்கு வேறு மாதிரி ஒரு இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா வந்து மட்டக்களப்பு ஏரியா. போகிற ரோடெலாம் விளங்கும். கேம்புக்கு விளங்குதான்னு தெரில, நேரடியாக பார்க்கும்போது விளங்குது. அங்கிட்டு போய் காட்டணும். காலையில் வந்தால் செம்ம வியூவாக இருக்குண்ணா. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம பனியை போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வா, வேற லெவலில் இருக்கு ஜோன். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக மலை. இந்த ஏரியா வந்து மொன்றாகலை சைடுண்ணா. இந்த ஏரியா மொன்றாகலை, இங்கிட்டு மட்டக்களப்பு போகிற ஏரியாண்ணா. இந்த மாதிரி ஒரு வியூ வந்து இந்த நம்மளுக்குள்ளையில் எந்த ஏரியாவிலையும் நீங்கள் பார்க்க முடியாது. பம்பரகளை பத்தானங்கிறது வந்து அவ்வளோ ஃபேமஸான ஒரு இடம். கேம்பிங்க்கு பெஸ்ட் இடம் கேம்பிங். நீங்கள் வந்தீங்கன்னா பயம் இல்லாமல் இங்கே தங்கலாம். வந்து இவ்வளோ தூரம் வந்தோமே வேர்த்தில்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவு இந்த இடம் வந்து உங்களை விடாது. அவ்வளோ அழகான ஒரு இடம். இப்போ மேலே போயிட்டு அந்த சைட் போயிட்டு வீடியோ எடுப்போம். இப்போ இந்த சைடில் இருந்து இப்போ அங்கிட்ட உள்ள சைட் போயிட்டு வீடியோ எடுக்க போகிறோம். இப்போது ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கண்ணா. வியூ தான் செம்மைக்கு இருக்குண்ணா. எங்கிட்ட இறங்கி பார்த்துட்டு வரோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. தூரத்தில் உள்ளவங்க வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பச்சையாக இருக்குது. இது கீழே போகிறது கொஞ்சம் டேஞ்சர். கொஞ்சம் ஹைட்டை தூக்கி காட்டுறேன். நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா இந்த சைடு மட்டும் இருந்துட்டு கேம்ப் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவாங்க. அங்கிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு போனோம்னா அப்படியே நம்மளுக்குள்ளே மலை அப்படியே விளங்கும். அந்த ஏரியாவும் பார்த்துட்டு வரலாம். வாங்க நம்ம இப்போ அந்த சைட் போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட நம்ம பொக்கை வந்துட்டுருக்காரு ஜான். பைக் சாவி எடுத்துகிட்டு வந்துட்டேண்ணா. நல்ல வேலை நேரத்தில் உள்ள வீடியோ அப்லோட் பண்ணல. இன்றைக்கி வியூ அந்த மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது, செம்ம அழகாக இருக்குது. இப்போ நான் இந்த ரோட்டோடு போயிட்டு அங்கிட்ட உள்ள வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வாங்க அப்படியே மெதுவாக நடந்து போவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனஸ் மரம் பார்க்க முடியும். அப்படின்னா ஒரு கதை சொல்லுவாங்க, முன்ன காலத்தில் வெள்ளைக்காரங்க இங்கேருந்து போகும்போது தேயிலை எங்கெல்லாம் வச்சுருந்தாங்களோ, நல்ல தேயிலை எங்கெல்லாம் வளர்ந்துச்சோ அந்த இடத்துல வந்து இந்த ஃபைனஸ் மரத்தை வச்சு விட்டு போயிடுவாங்க. இந்த ஃபைனஸ் மரத்தை வச்சாங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து வேறு எதுவுமே வளராதான். அப்படின்னா நிலத்தில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த மரம் உறிஞ்சி எடுத்துகிட்டு மற்றதை வளர விடாதான். அதுக்காக வந்து நிறைய இடத்துல வந்து
இந்த ஃபைனஸ் மரத்தை வச்சுட்டு போயிருக்கதா சொல்லிக்குவாங்க. இந்த மரம் எங்கேயுமே பார்த்து இல்லைன்னா ஜோன்? எங்கேயுமே இல்லை. நான் போன நிறைய இடத்துல இந்த மரத்தை நான் கண்டதே இல்லை. நிறைய இடம் போயிருக்கேன், கண்டதே இல்லை. இங்கே மட்டும்தான் இந்த மரம் இருக்குது. நேற்று இந்த இடத்துல தான் பைக்கை போட்டுருங்க, இன்றைக்கி மேலே போட்டுருங்கண்ணா. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு இடம். பனி ஏரியா வந்து ஃபுல்லாக சிங்களாக்கள் இருக்க ஏரியா. எப்போயுமே பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க வந்து அந்த மலை உச்சியில் அந்த மாதிரி ஏரியாவில் தான் வீடுகள் இருக்கும். சிங்களாக்கள் அந்த வயல் அந்த தண்ணியெல்லாம் கூட இருக்க பள்ளத்து ஏரியாவில் தான் பெரும்பாலும் இருப்பாங்க. அது நாட்டு ஏரியான்னு சொல்லுவோம். ரோடெலாம் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எங்கே வேணால் ஏறி போகலாம், எப்படி வேணால் போகலாம். எங்கே போனாலும் நீங்கள் கடைசியில் அந்த ரோட்டுக்கு தான் போக போகிறீங்க, இல்லைனா கிரவுண்டுக்கு போய் சேர்ந்துருவீங்க. பாதையெல்லாம் மாதிரி அங்கங்கே போக போகிறதெல்லாம் இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த இடத்துல வந்து யுத்த பீரங்கி வச்சுருந்ததா வீட்டில் சொல்லிக்கிறாங்க, அப்படின்னா வயசானவங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை, அதுக்கு ஒன்று தடம் கூட இல்லை. இந்த இடத்துல கேம்பிங் அடிக்கலாம்ண்ணா ஜோன், பனியை. இந்த இடத்துக்கு ஆனால் பெருசாக யாரும் வரமாட்டாங்க தானே? லவர்ஸ் மட்டும்தான் இந்த ஏரியாவுக்கு வருவாங்க. கொண்டு வந்து கல்லில் வந்து கல்வெட்டுக்கள்லாம் வெட்டி வச்சுட்டு நான் காட்டுறேன் அந்த கல்வெட்டுலாம். அந்த ஏரியா தான் நமனுக்குள்ள மலை, ஸ்ரீலங்காவிலே 9வது இடத்துல இருக்குது. பெருசாக யாரும் அங்கே ஹைக்கிங் போக மாட்டாங்க. அப்படின்னா ஒரு சத்தம் கூட இருக்காது, ஃபுல்லாக அமைதியாக, கொஞ்சம் பயமாக இருக்கும். போனால் ஒரு 4-5 பேரோட போகலாம், தனியாலாம் போகிறது கஷ்டங்க. ரோடு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு போயிடுவோம். கிளைமேட் இன்னைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த ஏரியாவுக்கு அழகே இந்த மரம் தான். ஜோன் தண்ணி கேட்குதுண்ணா. இந்த இடத்துலலாம் வந்தால் தண்ணியெலாம் எடுத்துகிட்டே வந்துடுங்க. தண்ணி எதுவும் வாங்கினா பனியை வீட்டுகளுக்கு தான் போகணும். இந்த ஏரியாவில் தண்ணி கொஞ்சம் குறவு, ரொம்ப உயரத்தில் இருக்கனால தண்ணியெலாம் எடுத்துகிட்டே வந்துடுங்க. இதில் போனோம்னா பைக் இருக்க இடத்துக்கு போயிடலாண்ணா ஜோன்? இதில் போனால் இப்போ வந்து நம்ம பைக் இருக்க இடத்துக்கு போவோம். போயிட்டு இல்லைனா பனியை கொஞ்சம் போகலாம். அந்த இடத்துக்கு போனாலும் அதே வியூ தான் விளங்கும். ஸோ அதனால் பார்ப்போம். பனியை ரொம்ப தூரம் நடந்து போகணும். குப்பைக்குழி ஒன்று வெட்டி வச்சுருக்காங்க. இதான் பாருங்க ரெஸ்ட் ரூம் கட்ட. ரெஸ்ட் ரூம் கட்டுறதுக்கு இப்போ தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க போல். நல்ல விஷயம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் கட்டணம் அதெல்லாம் தேவைப்படும். அதே மாதிரி ஃபுட்டு அதுக்கான வசதியும் செஞ்சு வச்சாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பைக் இருக்க ஏரியா போடுவோம்னா இப்போ நாங்கள் பைக் இருக்க ஏரியா வந்துட்டோம். போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் போகத்தான் இருக்குது. இல்லைனா பனியை போக முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் பனியை போய் பார்ப்போம். இன்னொரு வியூ ஒன்று இருக்குது. அப்படின்னா
பசர் ரோட்டில் கொஞ்சம் தூரம் போகணும், ஒரு கிலோமீட்டர் மாதிரி. அங்கேருந்து போனோம்னா இந்த ஏரியாவோட முகப்பு வந்து விளங்கும். அதை கட்டாயம் பார்த்துடணும், ஏன்னா அவ்வளோ ஒரு வடிவாக இருக்கும் அந்த இடம். பின்னுக்கு பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து அப்படியே ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் ஃபேமிலியோடு வர்றேன்னா பகல் டைம் வந்து இருக்கலாம், நைட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கிட்டுள்ள ஏரியாவுக்கு நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. அப்படின்னா வருவோம், மே சைடில் இருப்போம், அப்படியே போயிடுவோம். இன்றைக்கி பனி போய் கொஞ்சம் ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இப்போ பனியை போயிட்டுருக்கோம். கேம்பிங் தான் இந்த இடத்துலையும் பாருங்கள், கேம்பிங் அடிச்சிருக்காங்க, டென்ட்டு போட்டு தங்கி இருந்திருக்காங்க. எங்கேருந்து பார்த்தாலும் இந்த ஏரியா தான் விளங்க போகுது, மேலே இருந்தும் சரி பனியாக இருந்தும் சரி. இந்த ஏரியா வந்தால் தனியாக இருக்கலாம், மேலே இருந்தால் கொஞ்சம் பேர் நம்ம கூட இருப்பாங்க. ஆமாண்ணா, இப்போ வந்து நாங்கள் ரிட்டர்ன் போக போகிறோம். போயிட்டு 13 ரோட் அப்படின்னா பசர் ரோட் போயிட்டு, அப்படின்னா அன்றைக்கிலேருந்து இங்கே இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கிலோமீட்டர் மாதிரி போயிட்டு அன்றைக்கில் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அந்த ஃபேக்ட்ரியும் அப்படியே காட்டிட்டு இந்த வியூ பாயிண்ட் அப்படின்னா இந்த ஏரியா விளங்கும் அப்படியே இதோட முகப்பு, அதையும் பார்த்துட்டு அப்படியே நான் திரும்ப நம்மளுக்குள்ளே போயிடுவேன். நான் பைக் எடுத்துகிட்டு பைக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கைஸ், இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. இடம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ நான் ரிட்டன் கிளம்ப போகிற நேரம். டைப்புள்ள ஏற்றிட்டு மேலே வந்தால் கட்டாயம் ஏதாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி கேன் இந்த இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும். கொஞ்சம் தூரம் வந்தது செம்ம கஷ்டம். இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் போகிறோம். இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்போ வந்த இடம்னால நான் திரும்பியும் வீடியோ எடுக்கலை. இந்த கொஞ்சம் தூரம் மட்டும் போயிட்டு நான் கிளப் ஜங்ஷன்லேருந்து அங்கிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம கிளப் ஜங்ஷன் கிட்ட வந்துட்டோம். இப்போ எங்கனைக்கிலேருந்து லெஃப்ட் சைட் போகணும். ரைட் சைட் போனால் நம்மளோட டவுன், லெஃப்ட் சைட் போனால் பசரை டவுன் போகலாம். நம்ம இப்போ பசரை போக போகிறதில்ல, 13 அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்கு போயிட்டு இடத்த காட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போக தான். எங்கனைக்கிலேருந்து ஒரு கிலோமீட்டர் கூட இல்லை, கொஞ்சம் தூரம் தான். இப்போ நான் இந்த ஏரியாவுக்கு வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பனி உள்ள ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரியோட வியூவை நான் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நான் எங்கேயுமே இப்போ இடத்த பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி அமைஞ்சிருக்குது. நான் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் இந்த ரோட்லேயே வர்றப்ப நான் காட்டுறேன் ஃபேக்ட்ரியை. பைக் இந்த இடத்துல நான் திருப்பிக்கிறேன். இந்த பாருங்கள், அதான் ஃபேக்ட்ரி. லோவர் ஃபேக்ட்ரி தானே, லோவர் தானே இந்த ஃபேக்ட்ரி. செம்ம ஒரு வியூ.
ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலை இந்த ஏரியா. இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த ஃபேக்ட்ரிக்கு போனால் பனியை கொங்கிரீட் ரோட்டில் ஃபுல்லாக ரொம்ப தூரம் போகணும். இப்போ மேலே போயிட்டு அழகுமலை ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்குது தான் அந்த கல் இருக்குது. அப்படின்னா நம்ம மேலேருந்து பார்த்தோம் பம்பர்களை பார்த்தானே அந்த ஏரியா விட்டு முகப்பு இந்த ஏரியாவில் தான் இருக்குது. இந்த சைட் பார்த்த மாதிரி அந்த வியூவை நம்ம பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக நம்மளுக்குள்ள போய் வீடியோவை முடிச்சுப்போம். இதுதான் அந்த ஏரியா. அந்த ஏரியாவில் மே சைட் தான் நம்ம ஏறி வந்தோம். இந்த சைடில் தான் அந்த கல் பாருங்கள் அப்படியே ஃப்ளட்டாக கீழே இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த ஏரியா. வீடியோவுக்கு எந்தளவு விளங்குதுன்னு சொல்லி தெரியல, அல்ட்ரா வைடில் இருக்கனால. நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வியூவையும் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நம்ம ரிட்டர்ன் நம்மளுக்குள்ளே போக போகிறோம். ஏரியாவிலே ரொம்ப டேஞ்சரான ஏரியா அது. பஸ்ஸெல்லாம் வந்தாலும் சைட் கொடுக்க இடமே போதாது, ஒரு பஸ் போகிற அளவுக்கு தான் இடம். மழை டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏரியாவை மேலே பாருங்கள், ரொம்ப மோசம். மழை டைமில் இந்த மாதிரி பாறையெல்லாம் உருண்டு கீழே வரும், கவனமாக போகணும். விண்டு நாய்ஸ் நிறையா இருக்குது, பேசுகிறது விளங்குமான்னு சொல்லி தெரியல. எங்க நமக்குனே வருவியா? அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப லாங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு விரும்பலை, இடையில நிறைய விஷயம் கட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கை போட்டு கமெண்ட்டை போட்டுக்குங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் தர்ஷன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். ஜான் பாய்.